கதைப்பா. இன்னைக்கு ஒரு மரத்தை வெட்டி அதை விற்று தொழில் பிழைக்கிறவர் ஒருத்தர் இருந்தார். மரத்தை வெட்டி அந்த குச்சிகளை கொண்டு விட்டுருவார். அவர் ஒரு நாள் போய் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த அரிவாள் பக்கத்தில் ஒரு குளத்துல விழுந்துருச்சுப்பா. அப்போ இவர் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு, ஒரு தேவதை எனக்கு எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா யாராவது எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவர்னால் குளத்துல இறங்கி எடுக்க முடியல. அப்போ இவர் விரும்பின மாதிரி ஒரு தேவதை என்னப்பான்னு கேட்டாங்க. இந்த குளத்துல என்னுடைய மரம் வெட்டுறது அருவா போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சுன்ட்டாங்க. கோடாரி அது. உடனே நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை உள்ள மூழ்கி அந்த கோடாரி எடுத்து தருது. அது ஒரு சாதாரண இரும்பு கோடாரி. இது என்னது இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த மரம் வெட்டியார். பிறகு உடனே குளத்துல உள்ளே இறங்கி தேவதை இன்னொரு, அதாவது பித்தளையில் ஒரு கோடாரி கொண்டு வந்து கொடுத்தோன்னு, இதுவும் என்னது இல்லை அப்படின்ட்டார். அதாவது தேவதை கிட்ட கேட்டால் நல்லதும் கிடைக்குங்கிற ஒரு மனசுக்குள்ளே பேராசை இருந்தது அவனுக்கு. அதனால் உடனே போய் ரெண்டாவது போய் வெள்ளியில் ஒரு கோடாரி கொண்டு வந்தாங்க. இதுவும் என்னது இல்லைன்ட்டார். யார்? மரத்தை வெட்டியான். பிறகு உள்ளே போய் தங்கத்தினால் கொண்டு வந்து, தங்கத்தினால் செய்யப்பட்ட கோடாரியை கொண்டு வந்து தேவதை காமிக்கிறாங்க. உடனே இதுதான் என்னது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவதை மறைஞ்சு போயிடுறாங்க, இந்த இன்னும் அப்படின்ட்டு. அப்போ அந்த சாதாரண வெட்டி இரும்பு கோடாரி இருந்துச்சுல, அதுவும் போயிடுச்சா? அதுவும் போயிடுச்சு. அப்போ தான் தன் தவற உணர்ந்தான். நம்ம அது இருந்தாலாவது தொழில் பார்க்கலாம், வெட்டி விற்று பொழைச்சிக்கலாம். இப்படி நம்ம பேராசைனால தான் நம்ம சாதாரணம் நம்ம கையில் இருக்கிற தொழிலே போயிடுச்சே, இரும்பு கோடாரி போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தான். அதனால் ஒரு அளவோட ஆசை இருக்கணும். அவ்வளோதான்ப்பா கதை.